மறுபடியும் ரிப்பீட். அதாவது நண்பர்கள் இப்போ என்னென்னா நமக்கு முன்னாடி சிவப்பு கலர் பட்டனே இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன கான்செப்ட்னா இந்த பிளேயரை வச்சு தான் நீங்கள் நம்ம விளையாடே போகிறோம். அதாவது என்னென்னா வந்தால் பட்டன் அழுத்தினா போனால் ரிப்பீட்டு, வந்தால் பட்டன் அழுத்தினா போனால் ரிப்பீட்டு. இன்றைக்கும் வந்து நிற்பான், நடுவில் பட்டனே அழுத்துவான், போவான், ரிப்பீட்டு. முடியல நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் 108 தடவை ஒரே லெவலு. ஆனால் சொல்கிறது மட்டும் வித்தியாசமாக சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் அதுக்கு மேலே இருக்குது. சரி ஆரம்பிச்சலாமா? ஸோ வண்ண மகளே தான் உங்கள் எம்பசி தமிழ் வீடியோ பார்த்துருக்கீங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் நான் வச்சுக்கேன். உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போது மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கலாம். அப்படி ஆன பக்கம்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உறவினருக்கும் அனுப்பிச்சுடுங்க, கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த பொம்மையை வச்சு அவரே டான்ஸ் மூலியமாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன வீடியோ கட்சிக்கு ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க. வாங்க தட் லெவல் அகைன் கொள்ளை. கழுத்தில் ஒரு தடவை கையை விட்டு பார்க்காம கால் விட்டு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்கோ. நண்பர்களே இப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிற்கிறான். இப்போ என்ன பண்ணோம்? சிம்பிள். அதாவது இப்போ என்ன பண்ணுவான்? பட்டன் அழுத்தும் போவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இப்போ கான்செப்ட். இது எப்படி கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நல்லா தான் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா நடைய பார்த்தீங்களா? நடை அப்படிதான். என்னடா செத்து பண்ண பாடிலாம் கட்டுது, நல்லா இருக்குது. இப்போ என்ன பட்டனை அழுத்தணும், இப்போ கதவு திறக்கும், போவான், போகலாமா, போவான், ரிப்பீட்டு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நிற்கும். அந்த இப்போ சொல்கிற டாஸ்க் மட்டும் வேறு பார்த்தீங்களா? மறுபடியும் அழுத்தணுமா, அழுத்தா போச்சு. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்தணுமா, அழுத்தினேன் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா திறந்துச்சு. இப்போ மறுபடியும் போவேன், நிற்கல வந்துட்டேன். அடப்பாவித்த, இது நம்மளுக்கு இப்போ தான் புதுசு இல்லை, அதனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ போவேன், ரிப்பீட்டு. இது நிரந்தர காலம் தான். இது எதோ ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. அதாவது என்னென்னா அது மேலே அழுத்தணுமா, எப்படி இப்படியா? என்னடா பண்ணுறது? ஒன்றும் புள்ளியே, என்ன பண்ணலாம்? கை வச்சு அழுத்து பார்க்கலாம். என்னடா கை வச்சு சும்மா அழுத்துனேன், வந்துருச்சு. அதான் அந்த ஸ்க்ரீனை சும்மா டச் பண்ணிட்டா. பேக்கா பின்னாடி போடணுமா? சரி. என்னடா இப்போ பின்னாடி போன முன்னாடி வந்துக்கிறான். டையிங் என்ன சாவணுமா? நான் தீரா சாவணா, நீங்கள் சாவுங்களாடா? என்ன செத்து போய் நிற்கிறான். ஓ இங்கே சாவணுமா? அப்படி போடு, பாடியை தூக்கி அது மேலே போடணும், வேற என்ன? நண்பர்களே இப்போ என்னென்னு டோன்ட் டச் இட்டு, அதாவது அழுத்தாம போடணுமா? ஓகே, அழுத்தாம போன என்னவா? ஓ கதவு பூட்டுமா? ஓகே நீங்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தணுமா? அழுத்திட்டான் போச்சு, அழுத்தம் இல்லையா? அப்போ குதிச்சிருந்து அழுத்துற அவ்வளோதான். நல்லா அழுத்தணும் சொன்னாங்களா? அதான் நல்லா குதிச்சு அழுத்துனேன். ஓகே போங்கட்டாங்கட்டு, இதெல்லாம் இன்னைக்கு டாஸ்க்குன்னு. என்ன இது கண்ட்ரோல் மாறிச்சா? அட என்னடா நடுது? அடா பாவி, லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடு போகுது. ஜம்ப் பட்டன் அழுத்துனா லெஃப்ட் சைடு போகுது, ரைட் சைடு அழுத்துனா ஜம்ப் ஆகுது. இது என்னடா அது? அடா பாவி, கோக்கு மூக்கன வேலையா? ஓகே, இதில் என்ன சர்வ சாதாரணண்டா, பொங்கட்டங்கட்டு. இப்போ என்னது வேகமாக போடணுமா? இது வேகமாக போடுறேன், அழுத்திட்டேன். இன்னும் வேகமாக போடணுமா? அழுத்துறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் அழுத்தணுமா? அழுத்துறேன். ஓ அழுத்திக்கிட்டே எடுத்து ஓடணும் பாரு. இப்போ பாரு ஓடுறேன், அவ்வளோதான். டேரக்ட் ஃபர்ஸ்ட். ஓ இன்னொரு வேறு கண்ட்ரோல் எதுவும் இருக்குதா? எங்கே? ஓஹோ நண்பர்களே, நம்ம சும்மா டச் பண்ணே போகுது நண்பர்களே, அந்த இடத்துக்கு போகுது நண்பர்களே. ஒரு சும்மா டச் பண்ணி பார்க்குறேன், இருங்க நண்பர்களே. ஒரே வருஷம் இருங்க. வா பிரமாத நண்பர்களே. எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அப்படியே சும்மா அழுத்தினா பண்ணும். இது பாஸ் பட்டனை அழுத்துவோம். ஓகே, அழுத்திதான் போச்சு. இது தெரிஞ்சு நம்ம போய் இந்த பாஸ் பட்டன் அழுத்தணுமா, இல்லாட்டி டச் பண்ணி பாஸ் பட்டனை அழுத்தணுமா? எனக்கு ஒன்றும் புரியல நண்பர்களே. இப்போ என்னன்னா சும்மா அழுத்தி பாரு. ஓகே, வரல நண்பர்களே. எவ்வளோ தடவை அழுத்தினா வர மாட்டேங்குது நண்பர்களே. என்ன தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா
என்ன தெரிஞ்சு இந்த பொம்மையை வச்சு தான் அந்த பாஸ் பட்டன் எப்படி அழுத்து வைக்கணும் பாரு. ஓகே நண்பர்களே, சரிங்க. நம்ம எப்படியும் அந்த கிட்ட பாஸ் பட்டன் கிட்டே போவோம். ஓகே, இப்போ அழுத்து போறேன். வரல போல இது. அப்போ இது பொம்மையை கொண்டு அங்கே வச்சா போதுமா? ஓகேடா, போங்கடா கட்டு. இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன். ஏய், முட்டை கண்ணு முடிச்சு முடிக்காதடா, வாடா. போயோ. ஓகே, என்னது மோசமான வெதரா? ஓ, சூர்யா காத்து வருதா? காத்து அதான் மோசமா வருது காத்து. ஓகே, இதுல என்ன சொல்லுவோம்? இப்பதான் சொன்ன சொல்லுவோம்னு அதுக்குள்ள போய் கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, டே இருங்கடா மேல வந்துக்கிறேன். ஐயோ, காத்து ரொம்ப அடிக்குதே. காத்து நல்லா காத்து. அவ்வளவுதான் போயிடுச்சு. நிறைய கதவு தரணுமா? நாக்கா. இருங்க, தட்டி பாரு. கிட்ட போய் தட்டி பாரு. டக். அப்பா வீட்டுல ஆள் இருக்கீங்களாப்பா? திறங்கப்பா. திறந்துச்சுப்பா. அவ்வளவுதான். சும்மா என்னது உங்க கண்ணை நம்பாதீர்கள். என்னது பட்டன் இருக்குது நம்ப கூடாது. அதாவது கதவை நம்ப கூடாதுன்னு சொல்லியே. சரி போய் பார்ப்போம். அடா பாவி, கதவை நம்ப கூடாது. உன் கண்ணை நீ நம்பாதே. அப்ப எப்படி நான் எல்லாத்தையும் பாக்குறது? ஓகே. ஓ, மூளைக்கல்லமா அதை யோசிக்கணும். எப்படி யோசிக்கிறது? இது எடுத்து பார்க்கலாமா? சரி எடுத்துடலாமா? இந்த இப்ப நம்ம நிக்கிற இடத்துல போய் சும்மா தூக்கி. ஓ, ஓகே. அவன் நீங்களே சொல்லிட்டானுல, நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். ஏய் வாடா. என்னடா வர மாட்டீரான்? ஓகே, நம்மளே மூவ் பண்ண முடியல. இருங்க. டேய் பொறுமையா வா. லிஃப்ட் மேலே தூக்குவேன். தலைடா தலை மாட்டிச்சு. ஐயோ நண்பரே, தலை மாட்டிச்சு நண்பர்களே. இப்போ என்ன பண்ணணும்னா இது மேலே நிற்கணும். அப்படி கொஞ்சமா தள்ளணும். இப்படி நின்று சொல்லி முடிஞ்சிச்சு. இருங்க. இப்படி நின்று ஒரு ஜம்ப் போடு. நின்று ஒரு ஜம்ப் போட்டு அதுக்கு மேலே நில்லு. சரி இல்லை, இப்போ இங்கே வந்து நிற்கணும். அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு அப்படி பொறுமையாக லிஃப்ட் இருக்கிற மாதிரி இறக்கி விட்டுணும். ஓகே, அதாவது நான் ஒரு சில நேரத்தில் மாதிரி யோசிக்கணும்மா. அது எப்படி நான் யோசிக்கிறது? கல் மாதிரி ஒட்டிடுதா? இங்கே ஏதாவது இருக்கா? ஒருவேளை அந்த கதவு கிட்ட ஒட்டிடுற மாதிரி ஏதாவது இருக்குதோ? இதுங்க உடச்சி பார்ப்போமா? முதல்ல இங்கே தட்டிட்டு அங்கே உடச்சி பார்ப்போம். பார்த்தீங்களா, அங்கே போய் உடையுது. ஓகே, என்னது பால் அடிஞ்ச கதுவா? அப்போனா கதவு மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி இருக்குது பார்க்கலாமா? நான் டக்குன்னு சத்தங்க இது நண்பர்களே. ஓடி இடி அவ்வளோதான்டா. பால் அடிஞ்ச கதவுன்னா கதவு மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அதாவது குதிக்கிறது நம்ம காப்பாற்றணுமா? எப்படி காப்பாற்றணும் சொல்லுங்க. ஓகே. ஏய் என்னது இது? ஒரே ஒரு தடவை தான் 2 தடவை அழுத்த முடியுது. ஐயோ, நம்ம யோசிச்சு வேண்டும். ஓகே, இப்போ என்னன்னா இவன் ஜம்ப் பண்ணிட்டேன். இப்பவும் ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஜம்ப் பண்ண முடியலையே. அப்போ ஸ்டார்டிங்லேயே ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜம்பா? இப்போ ஜம்ப் பண்ணது. இப்போ ஒரு ஜம்ப். அவ்வளோதான். 2 ஜம்ப் தான் இருக்குது. இது வச்சு நான் சீக்கிரமா போயிட்டேன். எப்படி இது ஆபத்தா? என்னைக்கு யாரும் ஆபத்துன்னு சிக்னல் அடா பாவீங்களா? ஆபத்துன்னு சொன்ன இதான்டா ஆபத்து. ஊசி தூக்கி சொருவீங்களாடா. இதுக்கு அது லெவல்ல பரவாயில்லடா. எங்கெங்கேயோ சொருவானுங்க இவனுங்க. என்னடா மொத்தமா சொருவானுங்க? இருடா டேய். அட என்னடா பண்றது? நில்லு இரு. அவ்வளோதான், போடு ஓடு. ஐயோ முடியல நம்ம இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னா மேலே அது இது கொண்டு வரணும். ஓகே, நீ வந்துடு, நீ போயிரு. அப்புறம் நீ 2 பேர் போயிருங்க. அப்படி இந்த ஒருத்த மட்டும் போயிரு. இப்போ என்ன 2 பேர்? ஐயோ மறுபடியும் பசஞ்சு. சப்பே ரன்னிங் மேலே ஓட விட்டாச்சிங்கடா. கொஞ்ச நேரம் இருங்க டேய். ஒய்யே நண்பர் இல்லை. இப்போ நின்று இவனை ஒருத்தனை அமுச்சு விட்டு இந்த மேலே இருக்க மொத்தமாக கிளியர் பண்ணு. இப்போ என்ன இந்த 2 பேர் கிளியர் பண்ணணும். எம்மா இவனுங்க வரானுங்க. ஓடு. இவனுங்க 2 பேர். எம்மா ஐயோ, ஒரு செகண்ட் எனக்கு பக்குன்னு ஆகுது நண்பர்களே. என்னது நண்பர்களே? சேவ் யுவர் சோல். அதாவது நம்மளே காப்பாற்றணுமா? இருங்க, நான் சாவர ஒரு தருவோம். ஓகே, இப்போ இவனை போய் காப்பாற்றணுமா? இருங்க ஒரு சரிங்க. சரி காப்பாற்றோம். அதுக்கு முன்பு என்ன பண்ணணும்னா பல மணி நேரம் கடிச்சு எனக்கு என்னென்ன பண்ணுன்னு புரிஞ்சிச்சு நண்பர்களே. இப்போ என்னன்னா இப்போ நான் பார்த்துட்டேன் எப்படி காப்பாற்றுறது. இப்போ இந்த பட்டனை நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி அழுத்த முடியாது. ஸோ அது மட்டுங்களால நம்ம டச் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ சோர்ஸ் காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி பின்கோடு மாதிரி போடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இப்போ நம்ம அது போடணும். இப்போ இது தேவையில்லாம இவனை மாதிரி செத்து போயிட்டு இப்படி பண்ணுறது தேவையில்லாத வேஸ்ட்டு. என்னது நிலவா? என்ன நிலவு? ஓ மூணில், அதாவது நிலாவில் இருக்கன்னா. ஓ கிராவிடேஷனல். ஓகே கிராவிட்டி. அதாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி கிராவிட்டி மாதிரி. ஓகே, எப்படி அழுத்தி பார்ப்போம். ஓகே,
ப்ளே வித் கிராவிட்டி. இப்போ நான் கிராவிட்டியோட விளையாட போறேன்னா ஐயோ ஐயோ சொல்றது பார்த்தீங்களாடா. ஃபர்ஸ்ட் நான் நிலாவில் இருந்தேன், இப்போ கிராவிட்டியோட நான் விளையாட போறேன்னா ஓகே விட்டு கொடுத்துறா. நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்குற தன்மையிலே கட்டுக்குட்டி மாதிரிடா. எதுக்குடா நான் விட்டு கொடுக்கணும்? சரி விட்டு கொடுத்து தான் பார்க்கலாமே, என்ன பண்ணலாம்? விட்டு கொடுக்கணும்னா வெளியே போகணும். அப்போனா பாஸ் பட்டன் அழுத்திட்டு நான் வெளியே போகணுன்னு தான் நினைக்கிறேன். சரிங்க நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம பாஸ் பட்டன் அழுத்திட்டு வெளியே போயிடலாம். இப்போ நம்ம லெவலில் கொடுத்து பார்க்கலாமா? லெவலில் தான் ஓகே. இப்போ லெவல் கொடுத்து 24 கொடுத்தணும். அது முடிஞ்சிச்சு. ஓகே லைப்ரரி எப்படி இருக்கணும்? சைலண்டாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு பாட்டு சத்தம்லாம் ஓடுது. எனக்கு இன்னொரு ஐடியா வந்துச்சு நண்பர்களே. இப்போ நான் அதாவது என்னன்னா தெரியாமல் கீழே போய் சொருவிட்டேன். அதாவது இப்போ என்னன்னா லைப்ரரி எப்படி இருக்கும்? சைலண்டாக இருக்கணும். அப்போ பாட்டி தான் ஆஃப் பண்ணு, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் நண்பர்களே. இது மேலே லைப்ரரி எப்படி இருக்கணுமா அப்படி தான் இருக்கணும். ஒய்யே நண்பர்களே, இப்போ எல்லாத்தையும் ஆன் பண்ணு. இருங்க வாங்க போகலாம். ஓகே நிலால ஒரே ஒரு தடவை தான் குதிக்க முடியும். நிலால ஒரு தெரியாமல் குதிச்சா நண்பர்களே. அப்பா டேய் தெரியாமல் குதிச்சிட்டான்டா. இப்போ பாருங்க, இப்போ என்னென்னா கட்டிங்க ஒரு ஜம்ப் போடலாமா? போடலாமா? ஐயோ என்ன டவுட்டாக இருக்குது நண்பர்களே. நான் எப்படி ஜம்ப் பண்ணுறது? நிலாவில் ஒரே ஒரு தடவை தான் ஜம்ப் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே நிலாவில் ஒரே ஒரு ஜம்ப்பு, அதை நான் எப்படி? ஐயோ இருங்க வெயிட் பண்ணிங்க. இப்படி ஒரு ஜம்ப் போட்டு இப்படி ஒரு ஜக் ஞாபகம் வந்துச்சு. பட்டனை அழுத்திட்டு உடனடியாக செல்லணும். இப்போ போடுது டக்கு 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 டக்கு. ஒரு சரி நான் தான் இப்போ பட்டன் அழுத்திட்டேனே. இப்போதைக்கு என்ன கவலை? இப்போ பாருங்க, இப்போ இங்கே வந்து நின்றானா ஒரு ஜம்ப். ஐயோ ஊற்றிக்கிச்சு. இருங்க இப்போ பாருங்க. இப்போ இருங்க இங்கே ஒரு ஜம்பை போட்டு எப்படி உள்ள மட்டும் போறேன்னு பார்த்துக்கோங்க. கைப்பில் பார்த்து கற்றுக்கோங்கடா. எப்படி போங்கடா கேட்டு என்னது இது ரொம்ப இலவசமா? இலவசம் சொல்கிறேன் சாதாரணமா. அடா பாவி, ரொம்ப ஈஸி போல இந்த மாதிரி சொல்கிறானுங்க உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு ஈஸியாடா இருக்கு. இங்கே பாரு எப்படி அழுத்துறது. இப்படி போய் அழுத்தினா கதவு தோண்டேன். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ எப்படி நண்பர்கள் இப்படிக்கு இது தேராது. இப்போ என்ன பண்ணுறேன்? டக்கு டக்குன்னு கரெக்டாக வந்து அவ்வளோதான். எப்படி போங்கடா டன் 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 டான்ஸை போட்டாச்சு. போயிட்டு வாங்க. அதாவது பந்துகள் மாதிரி. இரு என்னடா ஃபோன் ஸ்க்ரீன் மட்டும்தான் திருப்பின? இரு நண்பர்களே, அதாவது என் ஃபோனில் அப்படி நான் திருப்பினா பால் எப்படி இருக்குமோ? இப்போ அட்டைக்குள்ளே போட்டு நம்ம பாக்ஸை ஆட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ நான் ஃபோனை ஆட்டுனா இவன் நகர்ந்து போகிறான். அப்போ ஃபோனை நான் சரிச்சு வச்சுருந்தா இப்போ பாருங்க, நான் ஃபோன் அழகாக சரிச்சுக்கிறேன். ஐயோ ஃபோனு கையெல்லாம் நடுங்குது. இரு பொறுமை. அவ்வளோதான்டா. அப்பா உள்ள போயிரு. மறுபடியுமா அடடா டேய் இருடா. டேய் என்னடா இது? டேய் பாக்ஸ் மாதிரி தானே சொன்னீங்க. என்னது ட்ரை லைக்கு திஸ்ஸுக்கு நடுவில் நம்ம பாடி இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. ஓ அதே மாதிரி பண்ணால் வித்தியாசமா. அதே மாதிரி பண்ணால் நான் வித்தியாசமா எப்படி பண்ணுறது? இப்போ நான் லெஃப்ட் சைடு திருப்பி வச்சுட்டு இருக்கேன், அவன் மேலே போடுறான். ஓ இப்போ உல்ட்டா புல்ட்டா வைட்டிங்களா? இருங்க நண்பர்களே, இருங்கடா. இவனுங்க வேற என்னடா பாப்கார்ன் வெடிதாடா டொப்புன்னு இங்கே பாருங்களேன். டொப்புன்னு சாகுறானுங்க. இது என்னடா அது கான்செப்ட் நல்லா இல்லைடா. இருங்கடா என்ன பண்ணி இப்போ எப்படி பண்ணுறது குறித்து எல்லாம் நண்பர்களே. ஃபோனை சரிச்சிக்கலாமா? இப்படி வச்சிடலாமா? இப்படி மேலே போகுது. இப்படி திருப்பினா இப்படி கீழே போகுது. அப்போ முன்னாடி இப்படி ஓகே முன்னாடி போனோன்னா ஃபோனு முன்பக்கமாக திருப்பணும். இப்போ பாருங்க சோழி முடிஞ்சுது. முன்பக்கம் இரு. இப்போ நான் கீழே போனோம். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது? ஃபோன் லெஃப்ட் சைடு திருப்பணும், ரைட் சைடு திருப்பணும் தெரியல. இரு இப்போ என்ன போடுங்க நண்பரே. முடியல நண்பரே. இப்போ என்ன? எப்பா முடியலப்பா. இதுக்கப்புறம் என்னன்னா இருங்கடா நான் ஸ்கிப் பண்ணியே போடுறான்டா. போங்கடாங்கிட்டு. ஐயோ நண்பர்களே, 10 மணி நேரம் கழிச்சு எம்மா எவ்வளோ தடவை செத்துருக்க நண்பர்கள். எனக்கே என்ன முடியல. இப்போ என்னன்னா டைரெக்டாக இப்போ கரெக்டாக ரைட் சைடில் திருப்பினா கீழே வருது, லெஃப்ட் சைடு திருப்பினா மேலே வந்துடுது. அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. இதோட பார்ட் 1 முடிவடைகிறது. பார்ட் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதோட நல்ல வீடியோ கண்டெக்ட்லாம் சந்திக்கிறேன். மீண்டும் தொடரும். பை குட் பை நண்பர்களே.